காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். எரிபொருளுக்கான QR முறைமை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சவக்கார விற்பனைக்கு புதிய கட்டுப்பாடு. நுகர்வோர் அதிகார சபையின் புதிய விசேட வர்த்தமானி. கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து கடும் வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறையை உடனடியாக நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரிக்கு அறிவித்துள்ளார். அதன்போது உலகளாவிய எரிபொருள் சந்தையில் நிலவும் ஸ்திரமின்மையின் காரணமாக இந்த திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் QR முறையின் பயன்பாடு எரிபொருள் மற்றும் டொலர் கையிருப்பு இரண்டையும் கட்டுப்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டிய நெத்திகுமாரிக்கு, போர் சூழல் மீண்டும் மோசமடைந்தால் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறையை தடுக்கவும் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கவும் QR முறை தொடர்ந்து பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போர் சூழல் மீண்டும் உருவானதால் நாட்டின் எரிபொருள் விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படவில்லை என்றும் எரிபொருள் விலையில் மீண்டும் உயர்வு ஏற்படுமா என்பதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் சவக்கார உற்பத்திகளுக்கான கட்டாய பெயரிடல் தேவைகள் அடங்கிய புதிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் அனைவருக்கும் பொருந்தும். இதன்படி உற்பத்தியின் பெயர் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் அல்லது ஏதேனும் இரு மொழிகளில் தடித்த எழுத்துக்களில் பிரதான பக்கத்தில் அச்சிடப்பட வேண்டும். அத்துடன் உற்பத்தியில் உள்ள மொத்தம் கொழும்பு உள்ளடக்கம் சதவீத அடிப்படையில் குறைந்தபட்சம் 2 மில்லிமீட்டர் அளவிலான தடித்த எழுத்துக்களில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். குழந்தை சவக்காரம், குளியல் மற்றும் சலவை சவக்காரம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் பொருந்தும் இந்த புதிய ஒழுங்கு விதிகள் 2027 ஜூலை 9 முதல் அமுலுக்கு வரவுள்ளன. இனி வெளிநாட்டு செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களில் 6 கப்பல்கள் மட்டுமே கோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உலகின் மிக பரபரப்பான கடல்சார் வழித்தடங்களில் ஒன்றில் கப்பல்கள் எதிர்கொண்டு வரும் அதிகரித்து வரும் அழுத்தத்தை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களில் 2 சரக்கு கப்பல்களும் ஒரு எண்ணெய் விநியோக கப்பலும் கோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியேறியதுடன் 2 எண்ணெய் விநியோக கப்பலும் ஒரு சரக்கு கப்பலும் அதற்குள் நுழைந்துள்ளன. கடந்த சில நாட்களாக கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் இந்த புள்ளி விபரங்கள் கடந்த சில நாட்களில் கடப்பு விகிதங்களுடன் ஒத்துப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நீரிணை வழியாக செல்லும் அனைத்து சரக்குகளுக்கும் 20% கட்டணம் விதிக்கும் திட்டத்தை அறிவித்தார். இது பிராந்தியத்தில் தற்போது கப்பல் போக்குவரத்துக்கு ஒரு அழுத்தமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.